அவ்வளவுதான் மக்களே. ஸோ நம்மளோட ஆந்திரா சிக்கன் லெக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஹலோ மக்களே, ஒரே இன்டர்நேஷனல் ட்ரிப்லாம் போயிட்டு வந்து குலதெய்வம் கோயில்லாம் போயிட்டு வந்துட்டோம். சரி, ரொம்ப நாளா ஃபுட் பிளாக் பண்ணல, சரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த சண்டே நம்ம செய்ய போறது ஆந்திரா லெக் ஃப்ரை. ஓகே, ஸோ இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே மேடம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே தான். ஸோ நம்ம சிக்கன் வச்சிருக்கோம், லெக் பீஸ் வச்சிருக்கோம், அது இல்லாமல் அதர் ஆல் இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கேஸை ஆன் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதை வந்து சின்ன வானல்ல தான் சமைக்க போகிறோம். ஏன்னா சின்ன வானல்ல சமைச்சாதான் கொஞ்சம் எல்லா மசாலாலாம் உள்ள ஊறும். இது எங்க ஜப்பார் பாய் சொல்லி கொடுத்தது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வானல்ல ஒரு பாத்திரத்தை வச்சுப்போம். ஸோ பாத்திரத்தை வச்சுட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவையான மசாலாக்கான இன்கிரீடியன்ஸை நம்ம அரைச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் மிளகாயை போட்டுடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிளகாவை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வறுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிளகாய், தனியா, சீரகம், மிளகு, ஸோ இது நாலுமே நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிடலாம். ஸோ இப்போ மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. ஸோ இது வந்து நம்மளோட மிக்ஸி இதில் போட்டுடலாம். ஸோ அடுத்தபடியாக நம்ம என்ன போட போறோம்னா சீரகம், தனியா, மிளகு, ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்னா போட்டு நம்ம டக்குன்னு வதக்கிடலாம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. ஸோ இதையும் நம்மளுடைய மிக்சியில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதில் மிளகாய், தனியா, மிளகு, சீரகம், ஸோ இது எல்லாமே வச்சாச்சு. ஸோ இது ஒரு 2 நிமிஷம் வந்து ஆறட்டும். ஆறணுன்னு நம்ம அரைக்கலாம். ஸோ எங்களோட கிராம்ப்டன் மிக்ஸி. ஸோ இது நம்ம மசாலா ஆறிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஸ்மால் பவுலில் ஆயில், ஸோ இந்த ஆயிலை அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 லெக் பீஸ் வச்சுருக்கோம். ஸோ 6 லெக் பீஸுக்கு இவ்வளோ எண்ணெய் தேவைப்படும். ஸோ எண்ணெய் ஓரளவுக்கு இப்போ காய ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வச்சிருக்க வெங்காயம், ஸோ வெங்காயத்துக்கு ரொம்ப லெக் ஃப்ரைக்கு ரொம்ப தேவையான இன்கிரீடியன்ட் வந்து வெங்காயம். ஸோ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிட்டோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம எப்படி சிக்கன் பிரியாணிலலாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர்ல நம்ம வந்து வதக்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ஹைலியே வச்சு தான் வதக்குறேன். இது நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும்
இவரு ரெடி ஆகட்டும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் கிடைக்கும். இந்த கேப்ல நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க மசாலாவை அரைச்சிடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் போதும். இதுக்கு மேலே நம்ம அரைக்க வேணாம். ஸோ நம்ம மசாலா எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துலாமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறைன்னு வரா மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. சம மசாலா. ஸோ இந்த மாதிரி மசாலா ஒரு பக்கம் வரட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு நம்ம வெங்காயத்தோட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக கலர் மாறிக்கிட்டே இருக்கு. சூப்பர். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போறோம்னா நம்ம வச்சிருக்க லெக் பீசஸ். ஸோ நம்மளோட 6 லெக் பீஸையும் நம்ம உள்ள ஆட் பண்ண போறோம். நம்ம ரெகுலராக வாங்குற பாய் கடையில் தான் வாங்குவோம். லெக்லாம் ரொம்ப நல்லா பெருசு பெருசாக இருக்கு. இதை நல்லா ஜஸ்ட் லைட்டாக திருப்பி விட்டுருங்க. ரொம்பலாம் எதுவும் பண்ண தேவை, ஜஸ்ட் லைட்டாக திருப்பினா போதும். இது அதோட சேர்ந்து மர்ஜ் ஆகும். இது ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அடுத்து ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக சிம்லேயே வச்சுக்கிட்டேன் என்னுடைய வானலை. ஸோ அடுத்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சள். ஸோ இப்போ நம்ம மஞ்சள் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கிளாஸ் நம்ம வச்சிருக்க தண்ணி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தண்ணி ஊற்றலாம். இது ஒரு கிளாஸ் இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளோட மசாலா வித் சிக்கன் நல்லா மெர்ஜ் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சிருக்க மசாலாவை போடல. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம சின்ன பர்னரில் வச்சிடலாம். ஸோ தட் இது வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும். ஓகே, 10 மினிட்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிக்கனை ஓப்பன் பண்ணலாம். Ready, 1, 2, 3.
வாவ், சூப்பர் ஸ்மெல்லு. ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கிறது என்னன்னா, சிக்கன் போட்டிருக்கோம், ஜஸ்ட்டு வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் மஞ்சத்தூள், இது வரைக்கும் தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது நம்ம வச்சுருக்க மசாலா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச பச்சை மிளகா, தனியா, மிளகு, சீரகம், ஸோ அதை அரைச்ச மசாலாவை நம்ம இப்போ போட்டுடலாம். மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போதைக்கு நம்ம இதை லைட்டாக திருப்பி விட்டுருக்கோம் ஒரு சிக்கனையும். நம்ம இந்த மசாலாவை போட்ட உடனே நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வச்சிருக்க உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுப்போம். ஏன்னா சிக்கன்லையும் அது இறங்கும் நல்லா. பாருங்க, நம்ம போட்டோன்னே அதோட கலரே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ப்ளஸ் இந்த மசாலா இது எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து ரெட்டிஷ் கலர்ல மாறுது. ஸோ இதுதான் இந்த ஆந்திரா லெக் ஃப்ரையோட மசாலா. என்னால் சொல்லவே முடியல, வாய் அந்த அளவுக்கு ஊறுது. ஸோ இப்போ இந்த மசாலா நம்ம போட்ட பிறகு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஜஸ்ட் சிம்லேயே வச்சு அதை கொதிக்க விடுவோம். ஸோ தட் அது எல்லா இடத்துலையுமே போய் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு இதை மூடிடலாம். ஸோ மக்களே, நம்ம ஆந்திரா லெக் கறி ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லா மசாலாலாம் போட்டு ஆந்திராவோட மசாலா போட்டு நல்லா வேக வச்சிட்டு இருக்கோம். வாங்க பார்ப்போம், ஓப்பன் பண்ணிடலாம். ரெடி, 1 2 3. ஊஃப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு மசாலாவோட. ஸோ இப்போ நம்ம சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி இறக்கிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட போறோம்னா, பச்சை மிளகா. ஸோ லைட்டாக பச்சை மிளகா போட்டுடலாம். ப்ளஸ் நம்ம கொஞ்சம் புதினா, ப்ளஸ் கடைசியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி. ஸோ இதை போட்டு லைட்டாக லெமன். ஸோ யாருக்கா தயிர் பிடிக்கும்னா தயிர் கூட போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு தேவையான விஷயத்த நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போட்டு இதை லைட்டாக நம்ம கலரி விட்டுக்கலாம். ஸோ இதை எல்லாம் போய் எல்லாத்தோடவும் மெர்ஜ் ஆகும். என்னால் ஸ்மெல்லையும் விவரிக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் சும்மா கமகமன்னு வருது. ஸோ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே சிக்கன் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கனை வேக வச்சோம். அதுக்கப்புறம் மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சோம். ஸோ ஆல்மோஸ்ட் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸ் கிட்ட நார்மலாகவே நல்லா வெந்திருக்கு.
ஸோ இதோட சேர்த்து நம்ம கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணி இதை இறக்கிடலாம். இதோட கன்சிஸ்டன்சி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் வந்து பாருங்க. ஸோ எங்கேயுமே அடி பிடிக்கல. அந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா அழகா உள்ள எல்லாத்தோடையும் சேர்த்து நல்லா மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ கடைசியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா டேஸ்ட்டுக்கு ஒரு 1 ஸ்பூன் ஃப்ரெஷ் கீ, ஒரே ஒரு ஸ்பூன். ஸோ தட் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ அதுக்காக that's it. ஸோ இப்போ நம்மளோட ஆந்திரா, இன்ஃபேக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா குண்டூர் சைட்ல பயங்கரமா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி கொடுத்தாரு. அவரும் ஆந்திரால தான் இருக்காரு. அவ்வளவுதான் மக்களே. ஸோ நம்மளோட ஆந்திரா சிக்கன் லெக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் மக்களே. ஸோ இன்னைக்கு சண்டே. ஸோ சண்டேனாலே ஃபண்டே தான். ஸோ அதனால நம்மளோட ஆந்திரா லெக் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பிளஸ் இதோட நம்ம வச்சிருக்க சாப்பாடு பிளஸ் ரசம் அண்ட் சாம்பார். ஸோ இது ரெண்டுமே நமக்கு இங்க ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துப்போம். ஸோ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கொஞ்சமா ஃப்ரைட் லெக் ஃப்ரை. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரேவி டிஃபால்ட்டாவே இருக்கு. ஸோ கிரேவி ரொம்ப தண்ணியா இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டிஃப்ரெண்டான டேஸ்ட் தரும். பட் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நல்ல டேஸ்டே தரும். ஸோ 2 லெக் செஞ்சதுக்காக மேடமும் சாப்பிடுவாங்க. அவங்க தான் வீடியோ பிடிக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ செஞ்ச வரைக்கும் எடுத்து மூடியாச்சு. இதையும் மூடியாச்சு. அவ்வளோதாங்க. சாப்பிடலாமா? ஆஹா பாருங்க, காரம் ரொம்ப கம்மி. கம்மி மீன்ஸ் என்னன்னா கரெக்டா மசாலா சிக்கனோட எலும்புல கூட போய் சேர்ந்துருக்கு. ரொம்ப 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 ஈஸி மெத்தடாலஜில இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை வந்து நீங்க வீட்லயே செய்யலாம். இதுக்காக நீங்க வெளியே போனீங்கன்னா குறைஞ்சது நான் 6 லெக் பீஸ் போட்டிருக்கேன். ஒரு லெக் பீஸ்க்கே 300 ரூபான்னு. 6 லெக் பீஸ்னா கணக்கு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரியே வீட்டில் நம்மளோட மசாலாலேயே நல்லா செஞ்சு வீட்லேயே ட்ரை பண்ணுங்க. நீங்கள் எந்த ஹோட்டல்லலாம் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்களோ அது மாதிரி 10 மடங்கு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி நல்ல ஒரு விஷயத்த சமைச்சு உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் டு தங்கராஜ். என்னோட சேனல் யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த வீடியோ பிடிச்சா எல்லாருக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.